டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண சபை உறுப்பினராக தவராஜா பதவியேற்பு. கொழும்பில் உள்ள கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சுக்குள் தேரர்கள் அத்துமீறி நுழைந்து இடையூறு. எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் காயமடைந்த 4 மீனவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. வரி சலுகை பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வியாழக்கிழமை ஆர்ப்பாட்டம். பௌத்த தர்மத்தையும் மகிந்த தர்மத்தையும் பார்த்து நாடே சிரிக்கிறது என்கிறார் மனோ. கைதியை அடித்து கொலை செய்ததாக கூறப்படும் சிறை காவலருக்கு விளக்கமறியல். இனி விரிவான செய்திகள். வடமாகாண சபையில் வெற்றிடமாக இருந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் மாகாண சபை உறுப்பினர் பதவிக்கு நியமிக்கப்பட்ட ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் தவராசா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னிலையில் அலரி மாளிகையில் வைத்து இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இந்த நிகழ்வில் இபிடிபியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் வடமாகாண ஆளுநர் ஜி.ஏ. சந்திரஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டனர். கொள்ளுப்பிட்டியில் உள்ள கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சுக்குள் பொதுபல சேனா அமைப்பை சேர்ந்த தேரர்கள் சிலர் அத்துமீறி நுழைந்து அமைச்சின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவித்தனர். இதனால் அமைச்சுக்குள் இன்று காலை 11 மணி முதல் சுமார் 2 மணி நேரம் பதற்றமான நிலைமை ஏற்பட்டது. மஹியங்கனை வட்டரக்க விஜித்த தேரர் அமைச்சுக்குள் இருப்பதாகவும் அவரை அழைத்துச் செல்லவே வந்ததாகவும் பொதுபல சேனா தெரிவித்துள்ளது. புதன்கிழமை பொதுமக்கள் தினம் என்பதனால் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அமைச்சின் அலுவலகத்திலேயே இருந்துள்ளார். பொதுபல சேனா அமைப்பைச் சேர்ந்த தேரர்கள் சிலர் அமைச்சின் செயற்பாட்டுக்கு இடையூறு விளைவித்துக் கொண்டிருந்த போது அவர்களுடன் அமைச்சின் செயலாளர் அனுர சிறிவர்தன வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நீங்கள் சொல்லும் தேரர் இங்கு வரவில்லை என செயலாளர் கூறிய போதிலும் தாங்கள் இங்குள்ள அமைச்சரின் அலுவலகங்களை பார்வையிட அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டு அவர்கள் அரையாக தேடுதலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அமைச்சுக்கு விரைந்த மேலதிக போலீசாரும் கலகமடக்கும் போலீசாரும் அமைச்சுக்கு மேலதிக பாதுகாப்பை வழங்கினர். மட்டக்களப்பு வாழைச்சேனையிலிருந்து ஆழ்கடலுக்கு சென்ற படகில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் 4 மீனவர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தினால் படகின் கூரை பகுதி சேதமடைந்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். ஒரு வாரத்திற்கு தங்கியிருந்து மீன்பிடிப்பதற்கு ஆயத்த பொருட்களுடன் குறித்த படகில் 4 பேர் கடந்த சனிக்கிழமை ஆழ்கடலுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையிலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. எரிவாயு சிலிண்டர் வெடித்தமையினாலேயே தங்களுக்கு காயம் ஏற்பட்டதாக மேற்படி 4 மீனவர்களும் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளனர். காயமடைந்த மீனவர்கள் மற்றும் ஒரு படகில் இருந்தவர்களின் உதவியுடன் புதன்கிழமை காலை கரை சேர்க்கப்பட்டனர். அந்த நால்வரும் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவிருக்கின்ற செயற்திட்டங்களுக்கு வரி சலுகைகளை வழங்கும் பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாளை எதிர்ப்பு கூட்டம் ஒன்றை நடத்தவுள்ளனர். 3 பெரிய அபிவிருத்திகளுக்கு வரி சலுகைகள் வழங்கும் வகையில் தயாரிக்கப்பட்ட இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் நாளை வியாழக்கிழமை சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த எதிர்ப்பு நடவடிக்கை கொழும்பு DR விஜயவர்தன மாவட்டத்தில் உள்ள கிரவுன் பல்நோக்கு அபிவிருத்தி செயற்திட்டம் அமையவுள்ள இடத்திலேயே இடம்பெறவுள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் நாளையும் நாளை மறுதினமும் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை காலை 10 மணிக்கு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட உள்ளோம் என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்சடி சில்வா தெரிவித்தார். எந்த ஒரு அவசர நிலைமையும் எதிர்கொள்ள தயாராக தமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவதுடன் விளையாட்டு துப்பாக்கி என கூறப்படுவதை கொண்டு வரும் அரசாங்க ஆதரவாளர்களை அவர்கள் எதிர்த்து நிற்பதும் அவர் கூறினார். பௌத்த தர்மத்தையும் மஹிந்த தர்மத்தையும் பார்த்து நாடே சிரிக்கிறது என ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அதிகாரத்தை பகிர்ந்து ஐக்கியப்படுத்தும் இயக்கத்தின் ஊடக மாநாடு கொழும்பில் இன்று இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழர்களையும் முஸ்லிம்களையும் தூற்றும் பொதுபல சேனாவின் பௌத்த தர்மம் மகியங்கனை பிரதேச சபை உறுப்பினரான வட்டரக்க விஜித்த தேரரை மகியங்கனையில் ஓட துரத்தியது. நாட்டையாலும் மகிந்த தர்மம் பொதுமக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதை கண்காணிக்க அம்பாந்தோட்டை விமான நிலையத்துக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை விரட்டி அடித்ததையும் பார்த்து இந்த நாடே தலைகுனிகிறது என்றும் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார்.
தற்போதைய அரசாங்கத்தின் முடிவு ஆரம்பமாகிவிட்டது. அதனால்தான் இத்தனை தடுமாற்றங்கள் நடைபெறுகின்றன. அந்த இரு சம்பவங்களும் முடிவின் ஆரம்பத்தை அடையாளப்படுத்துகின்றன என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியை தாக்கி அவரது மரணத்திற்கு காரணமாக இருந்ததாக கூறப்படும் சிறை காவலரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் நீதிமன்ற நீதவான் போ சிவகுமார் இன்று புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளார். மல்லாகம் நீதிமன்றத்தின் உத்தரவின் பிரகாரம் யாழ் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவரை சிறை காவலர் தாக்கியுள்ளார். கடந்த சனிக்கிழமை தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த குறித்த கைதி சிகிச்சை பலனின்றி செவ்வாய்க்கிழமை இரவு உயிரிழந்துள்ளார். வாகன மோசடி வழக்கொன்றிற்காக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கழனி பகுதியினை சேர்ந்த கிருஷ்ணசுவாமி பாலகிருஷ்ண செட்டியார் என்பவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.